அப்ப போராட்டம் போய் பீஸ் கம்பெனி நடத்தும் போது ஊர் கிராமத்தை கொண்டு பீஸ் கம்பெனி நடத்திக்கணுங்க. அப்ப அவங்க தெரிஞ்சுக்கணும் இதை அலோவ் பண்றாங்க தெரிஞ்சுங்களா? பீஸ் கமிட்டிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஒரு ஹைகோர்ட் நீங்க சொல்லுங்க அன்னைக்கு ஏன் சார் அனுமதி கொடுக்கல? சரி சார், நாங்க நிக்கிறோம் பெரிய ஆள்கிட்ட சொல்லுங்க சார். வரட்டு சார். தெருவில் வாழ்ற முறை பாவப்பட்ட மாதிரி கைது மாதிரி வாழ்ந்துருக்கீங்க. கைது மாதிரி வாழ்ற உயிர் போனாலும் பரவாயில்ல. ஏத்துனா கண்டிப்பா போட்டு அப்ப எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சொந்த வீடை விட்டு எங்க போவோம்? விளக்கும் போடட்டும், கொடியும் ஏத்தட்டும். விளக்கு நாளை கண்டிப்பா போட்டு அவங்களோட நாங்களும் போறோம். அவங்களோட நாங்களும் போய் கொடி ஏத்துற இடத்துல நாங்க விளக்கு போடுறோம். அனுமதி இல்ல. விளக்கு ஏத்தாம சண்டை பண்ண அனுமதி இல்ல. நீ போவே கூடாது. வருவார் வந்து இவங்களுக்கு எப்படி ஆர்டிஓ மீட்டிங்ல அனுமதி கொடுக்கறதுக்கு சொன்னாங்களே உள்ள உள்ள விட ஆர்டிஓ அனுமதி கிராம சபையில நம்ம போராட்டம் ஊர் ஆர்டிஓ நம்ம கூப்பிட்டு நம்ம சொல்லிக்கணும்ல. கிராமத்துல பெரிய மனுஷனை கூப்பிட்டு இந்த மாதிரி அனுமதி சொல்லணும்ல. எதுவுமே சொல்லலாம். கொடி ஏத்தினா விளக்கு நாங்க கண்டிப்பா போட்டு தண்ணி லாரி வர முடியல. தண்ணி லாரி வர முடியல, ஒரு குப்பை லாரி வர முடியல. தெருவா என்ன உரிமை இல்லைன்னா தந்துடக்கூடியதான் உரிமை இல்லை. யார வர்றாங்க? இப்படி சொல்லி கொடியை ஏற்கட்டும் கட்சியே உள்ள இழுக்க வேணாம். கட்சியே வேணாம். கிராம மக்கள் நாங்க போறோம். கிராம மக்கள் நாங்க போய் விளக்கு போட்டு போறோம். கட்சி வீட்டுல விளக்கு போடுறோம். அதே மாதிரி மேல போய் நாங்க விளக்கு போடுறோம்.
அவுத்து போட்டது